வணக்கம், வெல்கம் டு EduGlance. நான் மகாலிங்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரியல் டைம் ஃபார்முலா கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது TANGEDCO, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் டொமஸ்டிக், கமர்ஷியல், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பல சர்வீஸ் கேட்டகரிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி பில் அமௌண்ட் கால்குலேஷன் ஃபார்முலா எப்படி எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரேட் கார்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளே கன்சியூம் பண்ணால் ஒன்று, அதுக்கு மேலே கன்சியூம் பண்ணால் ஒன்று. ஸ்கீம் 1 லெஸ் தென் 500 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸ், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு 200 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. 201 to 400 யூனிட்ஸ்க்கு ₹4.70 பெர் யூனிட். 401 to 500 யூனிட்ஸ்க்கு ₹6.30 பெர் யூனிட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பில் கால்குலேஷன் எப்போவுமே பை மந்த்லி, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுப்பாங்க. ஸோ எல்லா கால்குலேஷனும் 2 மாதம் டோட்டல் யூனிட்ஸ் வச்சு தான் இருக்கும். ஸ்கீம் 2 மோர் தென் 500 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறவங்க, இங்கே 200 யூனிட்ஸ் ஃப்ரீ கிடையாது, அதுக்கு பதிலாக 100 யூனிட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 101 to 400 யூனிட்ஸ்க்கு ₹4.70, 401 to 500 யூனிட்ஸ்க்கு ₹6.30, 501 to 600 யூனிட்ஸ்க்கு ₹8.40, 601 to 800 யூனிட்ஸ்க்கு ₹9.45, 801 to 1000 யூனிட்ஸ்க்கு ₹10.50, அப்புறம் அபோவ் 1000 யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே ₹11.55. இப்போ இந்த கால்குலேஷனுக்கு எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு செல்லில் இன்புட் கொடுக்க வச்சுக்கலாம், ஒரு செல்லில் ஃபார்முலா போட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் F2 செல்லில் இன்புட் கொடுக்க வச்சுருக்கேன், F3யில் ஃபார்முலா போடலாம். இந்த கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 ஃபார்முலா, இஃப் ஒன்று, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். இஃப் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூன்னா ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், ஃபால்ஸ்னால் ஒரு ரிசல்ட் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. லெஸ் தென் 500 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸ், அபோவ் 500 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இஃப் ஃபார்முலா போட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். 500 யூனிட்ஸ்க்குள்ளே இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும், 500 யூனிட்ஸ்க்கு அபோவ் இருந்தால் அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும். இப்போ அப்படியே ஃபார்முலா போடலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், இப்போ வந்து நம்ம இன்புட் போட வச்சுருக்க செல் வந்து F2. ஸோ F2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500. எதுக்கு 500னா 500 வச்சு தான் நம்ம வேல்யூ செக் பண்ண போகிறோம், எந்த ஸ்கீம்குள்ளே வரும்னு சொல்லி. லெஸ் தென் 500னா ஒரு ஸ்கீம், அபோவ் 500னா ஒரு ஸ்கீம். ஸோ 500 கமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன எதோட இது பண்ணோன்னா ஸ்கீம் 1ஓட இது போடலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். அதாவது 500க்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம போட போகிறோம். ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் இஃப். இதில் நம்ம என்னென்ன கேட்டகரி இருக்குது, 200 யூனிட்ஸ்க்குள்ளே இருந்தால் ஒன்று, 200 யூனிட்ஸ்க்கு மேலே இருந்தால் ஒன்று ரேட்டு. ஸோ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் F2 lesser than 200 கமா இஃப் அதே தான் சேம். இப்போ என்னென்னா 400, F2 lesser than or equal to 400 கமா F2. இப்போ வந்து 200 யூனிட்ஸ்க்கு ஃப்ரீ ஆகுது நம்ம, அதனால் -200 கமா 200 க்ளோஸ் த ப்ராக்கெட் கமா 0 க்ளோஸ் த ப்ராக்கெட் இன்ட்டு 4.7. இப்போ இந்த 4.7 எதுக்குன்னா 201 to 400 யூனிட்ஸ்க்கு ₹4.7 பெர் யூனிட். ஸோ 4.7. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா EduGlance சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.